மாணவ மாணவிகளே காலை வணக்கம். இன்றைக்கு 4வது பாடம் ஹைட்ரஜன் பாடத்தில் இருக்கிற முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம். இந்த பாடம் ரொம்ப எளிமையான பாடம், நல்லா கவனிக்கும். முதல் கேள்வி, தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனின் இடத்தை விவாதி. இது ஒரு 5 மாடலை கூட உங்களுக்கு கேட்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா தொகுதி 1இல் உள்ள தனிமங்கள் கார உலோகங்கள் போல சில பண்புகளிலும், அதே போல 17ஆம் தொகுதியில் இருக்கிற தனிமங்கள் ஹாலஜன் இருக்குல்ல, அதாவது ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அந்த மாதிரி தனிமங்களுடன் சில பண்புகளிலும் ஒத்துள்ளது. இப்போ நல்லா கவனிக்கணும். கார உலோகங்களின் பண்புகளுடன் ஒற்றுமை. இப்போ எந்த பண்புகளில் கார உலோகங்களுடன் ஒத்துள்ளது நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s1. ஹைட்ரஜன் அணுவில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். எலக்ட்ரான் அமைப்பு 1s1. இது கார உலோகங்களின் பொதுவான இணைதிறன் கூடு எலக்ட்ரான் அமைப்பு ns1. கார உலோகங்களில் பார்த்தீங்கன்னா வெளிக்கூட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். உதாரணமாக லித்தியம் வச்சுக்கணும். லித்தியத்துக்கு அணு எண் 3, அப்போ 1s2 2s1 இல்லையா? அப்போ கார உலோகங்களின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு போல உள்ளது. வெளிக்கூட்டில், அதாவது s ஆர்பிட்டால ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஓகே, இதை திரும்பி சொல்லலாமா? ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s1. இது கார உலோகங்களின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு ns1 உடன் ஒத்துள்ளது. ஓகே, ரெண்டாவது, இந்த ஹைட்ரஜனானது கார உலோகங்களைப் போல ஒரு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமை உடைய அயனியை தரும். உதாரணமாக கார உலோகம் சோடியம் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரானை இழந்து சோடியம் அயனியை தரும். லித்தியம் எலக்ட்ரானை இழந்து Li+ அயனியை தரும். அது போல ஹைட்ரஜன் இந்த வெளிக்கூட்டு 1s எலக்ட்ரானை இழந்து என்ன பண்ணும்? H+ அயனியை நேர் அயனியை தருகிறது. 3வது பாயிண்ட் பாருங்க, ஈஸி தான். கார உலோகங்களை போல கார உலோகங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக சோடியம் ஹாலைட் தரும். ஓகே, நல்லா கவனிக்கணும். அதே போல ஆக்சைடு, சோடியம் பார்த்தீங்கன்னா ஆக்சைடு தரும். அதே மாதிரி சோடியம் பெராக்சைடு தரும். சோடியமானது சல்ஃபைடை தரும். அதே போல கார உலோகங்களை போல ஹைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹாலைடை தரும். ஹைட்ரஜனுடைய ஆக்சைடு தான் நீர். ஹைட்ரஜனும் ஆக்சைடை தரும். பெராக்சைடு தரும். H2O2 பெராக்சைடு தரும். சல்ஃபைடையும் தரும். H2S. இது புரியுதா? ஹைட்ரஜன் ஆனது கார உலோகங்கள் எப்படி ஹாலைடு, ஆக்சைடு, பெராக்சைடு, சல்ஃபைடை தருகிறதோ அதே போல ஹைட்ரஜனும் ஹாலைடு, அப்புறம் ஆக்சைடு தான் நீர், பெராக்சைடு தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு, சல்ஃபைடு தான் H2S. இதெல்லாம் உருவாக்குகிறது. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார உலோகங்களைப் போல ஒரு சிறந்த ஒடுக்கினா அது எலக்ட்ரானை வழங்கும். ஓகே, சரி, சிறந்த ஒடுக்கி நான். இப்போ 4 பாயிண்ட் திரும்பி சொல்லுங்க. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா வெளிக்கூட்டில் 1s1 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது. இது கார உலோகங்களின் இணைதிறன் கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு போல உள்ளது. ரெண்டாவது, கார உலோகங்கள் ஒற்றை எலக்ட்ரான் நேர்மின் அயனியை கொடுக்குது. அதே போல ஹைட்ரஜனும் நேர்மின் சுமையுடைய அயனியை கொடுக்குது. 3வது, கார உலோகங்களைப் போலவே இதுவும் ஹாலைடு, ஆக்சைடு, பெராக்சைடு, சல்ஃபைடு தான் தருகிறது. அடுத்தது, கார உலோகங்களைப் போல ஒரு சிறந்த ஒடுக்கி. ஆனால் என்ன வேற்றுமைனா நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு வேற்றுமை தான். இப்போ
கார உலோகங்கள் சோடியம் வச்சுக்கணும். சோடியம் வந்து எளிதில் எலக்ட்ரானை இழந்து நேரே நீர் கொடுத்துரும். அதாவது அயனியாக்கும் ஆற்றல் மிக மிக குறைவு. சிறிதளவு ஆற்றல் கொடுத்தாலே எலக்ட்ரானை இழந்துடும். அயனியாக்கும் ஆற்றல்னா வாயு நிலையில் உள்ள ஒரு நடுநிலை தன்மை வாய்ந்த அணுவின் இணைதிறன் கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம நீக்கிறதுக்கு தேவைப்படும் ஆற்றல். அது போன பாடத்திலே பார்த்தோம். ஆனால் ஹைட்ரஜன் அணுவிலிருந்து எலக்ட்ரானை நீக்கிறதுக்கு நம்ம அதிகமான ஆற்றலை கொடுக்கிறோம். அயனியாக்கும் ஆற்றல் மிக மிக அதிகம். இது மட்டும் வேறுபாடு. அடுத்தது நல்லா கவனிக்கணும். ஹாலஜனுடன் ஒற்றுமை. ஹாலஜனுடன் ஒற்றுமை. இப்போ சில பண்புகளில் ஹைட்ரஜன் வந்து ஹாலஜன் போல ஒத்துள்ளது. நல்லா கவனிக்கணும். அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அதாவது ஹாலஜன், உதாரணமாக ஃப்ளூரின் வச்சுக்கலாமா. ஹாலஜன் ஒரு எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு ஹாலைடு அயனை உருவாகும். சரியா? அதே போல ஹைட்ரஜனும் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு ஹைட்ரைடு அயனியை உருவாக்குகிறது. ஹைட்ரஜனும் ஹாலஜன் எப்படி ஹாலைடு அயனியை உருவாக்குகிறதோ அதே போல ஹைட்ரஜனும் எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுது? ஹைட்ரைடு அயனியை உருவாக்குகிறது. ஓகே, உங்களுக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். சரி, எல்லாம் அப்படின்னா அல்லது ஆஃப் ஃப்ளூரின் ப்ளஸ் எலக்ட்ரான் ஃப்ளூரிட் அயனி ஆஃப் H2 ப்ளஸ் எலக்ட்ரான் gives H2 மைனஸ். ஓகே, சரி, நல்லா கவனிக்கணும். ஆனால் இது அப்போ வந்து உங்களுக்கு ஆற்றல் வெளிப்படும். இந்த ஆற்றலுக்கு தான் என்ன பேர்? எலக்ட்ரான் நாட்டம்னு பேர். எலக்ட்ரான் நாட்டம். ஒரு வாயு நிலை நடுநிலை தன்மை வாய்ந்த அணுவுடன் ஒரு எலக்ட்ரானை நீங்கள் சேர்க்கும் போது வெளிப்படும் ஆற்றலுக்கு பேர் தான் எலக்ட்ரான் நாட்டம். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ஃப்ளூரின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலஜன்கள் எலக்ட்ரானை எடுத்துக்கொள்ளும் போது அதிக அளவு ஆற்றலை கொடுக்கும். எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு அதிகம். ஆனால் ஹைட்ரஜனில் எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு குறைவு, மிக மிக குறைவு. ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஆற்றலை கொடுக்கணும். இந்த எலக்ட்ரானை சேர்க்கறதுக்கு ஹைட்ரஜன் அணுவுடன் எலக்ட்ரானை சேர்ப்பதற்கு நாமளே ஆற்றலை கொடுக்கணும். அதாவது இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸில் இருக்கும். நேர்குறி எலக்ட்ரான் நாட்டம்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நேர்குறி எலக்ட்ரான் நாட்டம். நேர்குறி எலக்ட்ரான் நாட்டம் ப்ளஸ்ஸில் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த எலக்ட்ரான் சேர்க்கறதுக்கு நாமளே என்ன பண்ணணும்? ஆற்றலை கொடுக்குறோம். எலக்ட்ரானை எளிதில் அது ஹைட்ரஜன் வந்து எடுத்துக்கொண்டு ஹைட்ரைடு அயனியாக மாறுவதில்லை. அது போதும். ஓகே, ஆனால் ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? எளிதில் எலக்ட்ரான் எடுத்தோம். இதான் வித்தியாசம். அதாவது ஹைட்ரஜன் ஹாலஜன் போல எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு ஹாலைடு அயனியாக எலக்ட்ரானை பெற்றுக்கொண்டு ஹைட்ரைடு அயனியாக மாறும். ஆனால் எளிதில் மாறுவதில்லை. அதிகமான ஆற்றல் நாமளே கொடுக்க வேண்டியது. சரியா? ரைட். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலஜனோட ஒற்றுமை சொல்லிட்டேன். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சேர்மங்களில் +1 ஆக்சிஜனேட்டட் நிலையில் தான் காணப்படுது. ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சேர்மங்களில் +1 ஆக்சிஜனேட்டட் நிலையில் தான் காணப்படுது. அதனால் இது என்ன பண்ணிருக்கோம்? கார உலோக தனிம வரிசை அட்டவணையில் கார உலோகங்களுடன் தான் வச்சிருக்காங்க. ஓகே, நல்லா கவனிக்கணும். இது ஹாலஜன் போல ஹைட்ரைடு அயனியை உருவாக்கினா கூட நம்ம எங்கே வச்சுருக்கோம்? கார உலோகங்களோடு தான் வச்சுருக்கோம். ஏன்னா இதனுடைய எலக்ட்ரான் நாட்டம் மிக 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 குறைவு. அதாவது எலக்ட்ரானை சேர்ப்பதே கடினம். வெளிப்படும் ஆற்றல் குறைவு. நாமளே ஆற்றலை கொடுக்கணும். அதான். ஓகே, சார். நெக்ஸ்ட் கவனிங்க. ரெண்டாவது கேள்வி இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஐசோடோப் என்றால் என்ன? ஐசோடோப்புகள் என்றால் என்ன? ஹைட்ரஜனின் ஐசோடோப்கள் யாவை? நல்ல கவனம். இப்போ ஐசோடோப்னா ஒத்த அணு எண்ணும்
அணியன் ஒன்றா இருக்கும். அணியன் என்ன? புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை அது சமமாக இருக்கும். ஆனால் நிறையின் வேறுபாடு. நிறையன்னா என்ன? அணியன்னா தெரிஞ்சுக்கணும். அணியன்னா புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் எண்ணிக்கை. நிறை என்ன? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்தாதான் நிறைய. ஓகே, அப்போ அணியின் ஒன்றா இருக்கும், நிறையின் வேறு இருக்கும். அதாவது ஒத்த அணி எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் பல்வேறு அணுக்களை தான் நம்ம ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். அப்போது அந்த அணுக்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டான் எலக்ட்ரான் ஒன்றா இருக்கும், நியூட்ரானில் மட்டும் மாறும். சரியா? திரும்பி சொல்லிடலாமா? ஐசோடோப் என்ன? ஒத்த அணி எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் பல்வேறு அணுக்கள். இப்போ ஹைட்ரஜன்ல 3 ஐசோடோப் இருக்கு. ஒன்று புரோட்டியம் சொல்லுவோம், சாதாரண ஹைட்ரஜன். இன்னொன்று டியூட்ரியம், கன ஹைட்ரஜன் பேரு. இன்னொன்று டிரிட்டியம். ஓகே, இது சாதாரண ஹைட்ரஜன், புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அணு எண் ஒன்று தான். புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் ஒன்று தான் இருக்கும். ஆனால் நியூட்ரான் மட்டும் மாறுபடும். ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், இந்த சாதாரண ஹைட்ரஜனில் ஒரு புரோட்டான் தான் உட்கருவில் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வெளிக்கூட்டில். டியூட்டீரியத்தில் இது சாதாரண ஹைட்ரஜன். டியூட்டீரியத்தில் ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் வெளிக்கூட்டில். இது டியூட்டீரியம். ஓகே, நீ அப்புறம் வந்து டிரிட்டியம்னா ஒரு புரோட்டானும் 2 நியூட்ரான் இருக்கும். ஓகே, ஒரு எலக்ட்ரான். இது டிரிட்டியம். இது புரிஞ்சுதா? இது ஐசோடோப்பு. இதை நம்ம கதிரியக்க ஹைட்ரஜன் சொல்லுவோம். இது கன ஹைட்ரஜன். ஓகே, மூணாவது கேள்வி பார்த்து நல்ல ஈஸி. ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் என்றால் என்ன? ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன். ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் என்றால் என்ன? நல்ல கவனிங்க. இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு எப்படி உண்டாகும்? 2 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்தால்தான் ஹைட்ரஜன் மூலக்கூறு. கவனிங்க, ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகும் போது 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களின் சுழற்சி, 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களின் சுழற்சி ஒத்த திசையில் இருக்கலாம் அல்லது வெவ்வேறு திசையில் இருக்கலாம். இப்போ ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு உருவாகும் போது 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களின் சுழற்சி, இது வந்து ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் அணுக்களுடைய உட்கரு அணுக்கருக்களின் சுழற்சி ஒத்த திசையில் இருந்தால் இதை நம்ம ஆர்த்தோ ஹைட்ரஜன் சொல்றோம். 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களின் சுழற்சி வெவ்வேறு திசையில் இருந்தால் அது பேரா. இது பேரு ஆர்த்தோ, இது வந்து பேரா. ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. நாலாவது கேள்வி நல்ல கவனிங்க. பேரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோ ஹைட்ரஜனாக மாற்றலாம்? நல்லா கவனிக்கணும். அறை வெப்பநிலையில், சாதாரண வெப்பநிலையில் 75% ஆர்த்தோவும், நல்லா கவனிக்கணும், 25% தான் பேரா இருக்கும். இப்போ வெப்பநிலையை குறைச்சினா பேரா ஹைட்ரஜனுடைய அளவு அதிகமாகும். இந்த முக்கியமான கேள்வியில் 5 மார்க் கேட்கலாம். பேரா ஹைட்ரஜனை எவ்வாறு ஆர்த்தோவாக மாற்றுவார்? 5 பாயிண்ட் தான். 1, பிளாட்டினம் இரும்பு போன்ற வினைவேக மாற்றிகளை சேர்க்கும்போது, பிளாட்டினம் இரும்பு சேர்க்கும்போது பேரா ஹைட்ரஜன் என்னவா மாறும்? ஆர்த்தோவாக. 2வது, மின் பாய்ச்சல் மூலம், மின்சாரத்தை செலுத்துறது மூலம். 3வது, 800 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம். 4வது, NO2 போன்ற பேரா காந்த தன்மையுடைய மூலக்கூறுகளை சேர்க்கும்போது.
ஐந்தாவது பிறவி நிலை அல்லது அணுநிலை ஹைட்ரஜனை சேர்க்கப்போம். ஸோ முக்கியமாக 5 மார்க்கு, அது 3 மார்க் கேட்கலாம் கண்டிப்பாக. ஒரு எக்ஸாம்பிள் பேரா ஹைட்ரஜன் என்ன சொன்னேன், அணுக்கருக்களில் 2 ஹைட்ரஜன் அணுக்கருக்களில் சொற்சொப்பு இருக்குன்னு சொன்னேன். வெவ்வேறு திசையில் இருந்தால் பேர், ஆட்டோனா ஒரே திசை. ஓகே சரி. இப்போ பேரா ஹைட்ரஜனை எப்படி நம்ம ஆட்டோவாக மாற்றலாம்னா, பிளாட்டினம் இரும்பு போன்ற வினைவேக மாற்றி சேர்க்கும் போது மின்பாய்ச்சல் மூலம் 800 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வெப்பப்படுத்துவதன் மூலம், அப்புறம் NO2 போன்ற பேராகாந்த தன்னுடைய மூலக்கூறுகளை சேர்க்கும் போது, 5வது பாயிண்ட் பிறவி நிலை அல்லது அணுநிலை ஹைட்ரஜனை சேர்க்கப்படும். 5வது கேள்வி பாருங்க, ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜனை வேறுபடுத்து. இதுவும் கேட்கலாம், ஈஸியான கேள்வி. ஆர்த்தோ பார்த்தீங்கன்னா உருகு நிலை 13.95 கெல்வி. அதே பேராக்கு 13.83 கேள்வி. உருகு நிலை எதுக்கு அதிகம்? ஆர்த்தோ. கொதிநிலை பாருங்க, இது அதிகம் தான். கொதிநிலை அப்போ ஆர்த்தோவுக்கு உருகு நிலை கொதிநிலை அதிகம். 20.39, இது 20.26. 3வது நல்லா கவனிக்கணும். ஆர்த்தோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 ஹைட்ரஜன் அணுக்களின் உட்கருக்களின் எப்படி இருக்கும்? ஒரே திசையில் இருக்கும். அதனால ஒரு புரோட்டானின் காந்த திருப்பு திறனை போல 2 மடங்கு காந்த திருப்பு திறன். அதாவது இந்த ஆர்த்தோ ஹைட்ரஜனுடைய காந்த திருப்பு திறன் ஒரு புரோட்டானின் காந்த திருப்பு திறனை போல 2 மடங்கு ஆகும். ஆனால் பேரா ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, அணுக்கருக்களை சுழற்சி எதிரெதிராக இருக்கிறதுனால பேரா ஹைட்ரஜனுடைய காந்த திருப்பு திறன் 0. 1 மார்க் நமக்கு கேட்கலாம். ரைட். 6வது கேள்வி பாருங்க. 6வது கேள்வி நல்ல கவனிங்க. 6வது கொஸ்டின், ஆய்வகத்தில் H2 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இதெல்லாம் சின்ன கிளாஸ்ல 7வது 8வது கொடுத்துருப்பீங்க. அதனால் நமக்கு அவ்வளோ எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஈக்குவேஷன் மட்டும் போதும். ஓகே, படமெல்லாம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் சொல்லிட்டு ஆய்வகத்திற்கு தயாரிக்கணும்னா தெரிஞ்சுக்கணும். ஜிங்கு அல்லது இரும்பு அல்லது எஸ்என் வெள்ளியம் போன்ற உலோகங்களை நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நீர்த்த அமிலங்கள் கூட யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு நீர்த்த அமிலம், ஓகே, HCl கூட யூஸ் பண்ணலாம், கந்தக அமிலம் இது கூட பண்ணலாம். நீர்த்த அமிலங்களுடன் வினை புரிய வைத்து ஹைட்ரஜனை பெறலாம். இப்போ ஜிங்க் பிளஸ் HCl, ஜிங்க் குளோரைட் பிளஸ் ஹைட்ரஜன் ஆகும். இதே ஜிங்க் பிளஸ் நீர்த்த கந்தக அமிலம் H2SO4 என்ன உண்டாகும்? ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் H2. 7வது முக்கியமான கொஸ்டின் 5 மார்க் கேட்கலாம். நல்லா கவனிக்கணும், பொறுமையாக நடத்துகிறேன். தொழில்முறையில் ஹைட்ரஜன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இண்டஸ்ட்ரியல் மெத்தட், தொழில்முறைகள். முதல் முறை, 2 முறை இருக்கு. 2வது முறை தான் முக்கியம். சரி, முதல் முறை இதுல நல்ல கவனிக்கணும். மீத்தேனுடன், மீத்தேனா CH4, இந்த ஹைட்ரோ கார்பன் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன் ஆல்கேன், எளிய ஆல்கேன் மீத்தேன். மீத்தேனுடன் நீராவியை சேர்க்கணும். சேர்த்துட்டு 800 to 900 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 35 வளிமண்டல அழுத்தத்தில் நிக்கல் வினைவேக மாற்றி மீது செலுத்துகிறோம். மீத்தேனுடன் நீராவியை கலந்து 800 to 900 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் 35 வளிமண்டல அழுத்தத்தில் நிக்கல் வினைவேக மாற்றி முன்னிலையில் செலுத்தினா நமக்கு என்ன உண்டாகும்? ஹைட்ரஜன் வாயு, கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் வாயு உண்டாகும். ஓகே, இது 2வது முறை. இதுதான் முக்கியம்.
முறைப்பட்டோம். இரண்டாவது முறை நல்லா கவனிக்கணும். 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கற்கரை மீது நீராவியை செலுத்தி ஹைட்ரஜன் வாயு நம்ம தயாரிக்கும். நல்லா கவனிக்கணும். இப்போ கற்கரை மீது நீராவியை செலுத்துறீங்க. நீராவி செலுத்துறீங்க 1000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை. இது கல்கரி மீது நீராவி செலுத்தினா நமக்கு கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் வாயு கலந்து கிடைக்கும். இதுக்கு பேர் நீர் வாயு பேர். முக்கியமான ஒரு மார்க் கேட்கலாம். நீர் வாயு அல்லது தொகுப்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? தொகுப்பு வாயு. சொல்லுங்க. கல்கரியுடன் நீராவியை சேர்த்து 1000 டிகிரி, அதாவது கல்கரி மீது நீராவியை செலுத்தி நமக்கு நீர்வாயு பெறப்படுகிறது. கல்கரியில் நீராவி செலுத்துகிறோம் 1000 டிகிரி சென்டிகிரேட்டில் நமக்கு நீர்வாயு உண்டாகும். ஓகே, நல்ல கவனிக்கணும். இந்த நீர்வாயுவுடன் திரும்பி என்ன பண்ணுறோம்? நீராவி சேர்க்கிறோம். நீர்வாயுவுடன் திரும்பி நீராவி சேர்த்து 400 டிகிரி வெப்பநிலையில் பாருங்க. இந்த நீர்வாயுவுடன் திரும்பி நீராவி சேர்க்கிறோம் 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இரும்பு தாமிரம் வினைவேக மாற்றியை கொண்டுள்ள மாற்று உலை வழியாக, அதாவது இப்போ நீர்வாயு பேசுமா, கற்கரி மீது நீராவி சொத்து 1000 டிகிரியில் சென்டிகிரேட்டில் நீர்வாயு. இந்த நீர்வாயுடன் திரும்பியும் நீராவியை செலுத்துகிறோம் 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் இரும்பு தாமிரத்தை கொண்டுள்ள ஒரு மாற்று உலையின் மீது செலுத்தினால் இந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாற்ற முடியும். இது என்னவோ மாறிடும்? CO2 + H2. இந்த CO2வை நல்ல கவனிக்கும். பொட்டாசியம் கார்பனேட் கரைசலை செலுத்தினா பொட்டாசியம் கார்பனேட் K2CO3 கரைசலை செலுத்தினா இந்த கார்பன் டை ஆக்சைடு பொட்டாசியம் கார்பனேட் கரைசலை உறிஞ்சப்பட்டு வெளியில் போயிடும். பொட்டாசியம் பைகார்பனேட்டாக போயிடும். பொட்டாசியம் பைகார்பனேட். அப்போ நமக்கு கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். நமக்கு ஹைட்ரஜன் வாயு மட்டும் நமக்கு கிடைக்கும். எது கிடைக்குமா? ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அதாவது இந்த கார்பன் மோனாக்சைடு என்னவா பண்ணுறோம்? நம்ம திரும்பி காணிக்க கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிடுவோம். சரியா? கார்பன் டை ஆக்சைடாக மாற்றிட்டு அதை பொட்டாசியம் கார்பனேட்டில் உறிஞ்சி நீக்கப்படுகிறது. ஸோ முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் கொடுத்ததை சொல்லிடலாமா? இந்த முறை மட்டும் படித்தா போதும். எவ்வாறு தொழில் முறையில் ஹைட்ரஜன் தயாரிக்கப்படுகிறது? கல்கரி மீது நீராவி செலுத்துகிறோம் 1000 டிகிரி சென்டிகிரேட்டில் நமக்கு நீர்வாயு உண்டாகும். இந்த நீர்வாயுடன் மீண்டும் நீராவியை செலுத்தி 400 டிகிரி சென்டிகிரேட்டில் செலுத்துகிறோம். இரும்பு தாமிரத்தை கொண்டுள்ள மாற்று உலையில் நம்ம செலுத்தினால் கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாக மாறிடும். இந்த கார்பன் டை ஆக்சைடை பொட்டாசியம் கார்பனேட் கரைசலில் செலுத்தினா இது CO2 உறிஞ்சப்பட்டு பொட்டாசியம் பைகார்பனேட்டாக நீக்கமடைந்து நமக்கு ஹைட்ரஜன் வாயு மட்டும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 8வது கேள்வி பாருங்க. 8வது நல்ல டியூட்ரியம் தயாரித்தல். 8வது கேள்வி டியூட்ரியம் D2 எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? நல்லது. இப்போ சாதாரண நீரில் மிக குறைந்த அளவு தான் கனநீர் இருக்கும். சாதாரண நீர்னா தெரியும் H2O, கனநீர்னா D2. சாதாரண நீரில் 1.6 10⁻⁻⁴% தான் கனநீர் இருக்கும். இப்போ நீங்கள் சாதாரண நீரை மின்னாற் பகுப்பு செய்தினா நல்லா கவனிக்கணும். சாதாரண நீரில் இருக்கிற ஹைட்ரஜன் எளிதில் வெளியேறும். இப்போ இந்த நீரை மின்னாற் பகுப்பு செய்தால் புரோட்டியம், சாதாரண நீரில் இருக்கிற புரோட்டியம் ஏதாவது சாதாரண கன நீரை விட
இந்த நீரை விட புரோட்டிய நீர், நல்ல கவனிக்கணும், கன நீரை விட இந்த நீர் புரோட்டிய நீர் எளிதில் பிரிகை அடையக்கூடும். இது எளிதில் என்னாகுமா? பிரிகை அடையும். சாதாரண ஹைட்ரஜன் எப்படி பிரிகை அடையும்? H2O H2 plus O2 இப்படி பிரிகை அடையும். ஓகே, இப்போ அதே மாதிரி D2 எப்படி பிரிகை அடையும்? D2 plus O2. ரைட். D2வை காட்டிலும் H2 பிரிகை அடையும். H2 பார்த்தீங்கன்னா விரைவாக வெளியேறும். இது வந்து எளிதில் பிரிகை அடையும். அதான் முக்கியம். சாதாரண நீரானது, அதாவது புரோட்டிய நீர் வந்து எளிதில் பிரிகை அடையும். D2வை காட்டிலும் H2 வந்து விரைவாக வெளியேறுகிறது. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா உனக்கு ஓரளவு இந்த H2O போய்த்த பிறகு கனநீரினுடைய செறிவு அதிகமாகும். கனநீர் மட்டும்தான் இருக்கும். இந்த H2O பிரிகை அடைந்து H2O2 போயிட்டு இருக்கும். ஓகே, இந்த கனநீரின் செறிவு அதிகமாகிட்ட பிறகு அந்த கனநீரை இந்த கனநீரை மின்னார் பகுப்பு செய்தால் நமக்கு டியூட்ரியம் பிளஸ் O2 கிடைக்கும். கனநீரை மின்னார் பகுப்பு செய்யும் போது நமக்கு டியூட்ரியம் கிடைக்கும். இது புரிஞ்சுதா இல்லையா? திரும்பி சொல்லாமா? சாதாரண நீரில் மிக சிறிய அளவு கனநீர் உள்ளது. கனநீரை விட புரோட்டிய நீர் அதிக அளவு பிரிகை அடையக்கூடியது. எனவே நீரை மின்னார் பகுப்பு செய்யும் போது D2வை காட்டிலும் H2 என்னாகும்? விரைவாக வெளியேறுகிறது. அப்போ கனநீருடைய செறிவு அதிகமாகும். அந்த கனநீரை எடுத்துட்டு மின்னார் பகுப்பு செய்தால் நமக்கு டியூட்டீரியம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி பாருங்க. 9வது கேள்வி, டிரிட்டியம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? டிரிட்டியம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ரொம்ப ஈஸி, 3 மார்க் கேட்கலாம். இப்போ லித்தியத்துக்கு என்ன அணு என்ன? 3, நிறை 4. லித்தியம் மீது மெதுவாக இயங்கும் நியூட்ரானை, மெதுவாக இயங்கக்கூடிய நியூட்ரானை மோத செய்து, நியூட்ரானை மோத வச்சுன்னா நமக்கு டிரிட்டியம் அணு எண் 1, நிறை எண் 3. ஓகே, ப்ளஸ் இங்கே 3 + 0, 3ல் 1 போட்டால் 2 வரும். 6 + 1 7, 7ல் 3 போச்சுன்னா 4. அணு எண் 2 இருக்குது ஈலியம். ஓகே, அப்போது ஈலியமும் டிரிட்டியமும் உண்டாகும். முக்கியமானது, லித்தியம் அணு மீது மெதுவாக இயங்கக்கூடிய நியூட்ரானை மோத செய்து டிரிட்டியம் தயாரிக்கப்படுகிறது. 10வது கொஸ்டின், ஹைட்ரஜன் எவ்வாறு ஆக்சிஜன் ஹாலஜன் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கார உலோகங்கள் உடன் வினை புரிகிறது. நல்லா கவனிக்கணும், ஈஸி. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து கிடைக்கும் நீ H2O. ஓகே, ரெண்டாவது ஹைட்ரஜன் X2 ஹாலஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் X 2 இருக்கா? உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் ஃப்ளூரின் என்ன வரும்? ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அதே மாதிரி ஹைட்ரஜன் ப்ளஸ் குளோரினா ஹைட்ரஜன் குளோரைடு. மூணாவது கார உலோகங்கள் ஹைட்ரஜன் ப்ளஸ் சோடியம் என்ன உண்டாகும்? சோடியம் ஹைட்ரைடு NaH. இப்போ H 2 இருக்கா? ரைட். 11வது கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, ஹைட்ரஜன் ஒரு சிறந்த ஒடுக்க வினை பொருளாக செயல்படும் தன்மைக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். நல்ல கவனிக்கணும். ஹைட்ரஜன் வந்து ஒரு சிறந்த ஒடுக்கி. இது அசிட்டிலீன் அல்லது ஈத்தைன். அசிட்டிலின்றது நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். இதில் முப்பிணைப்பு இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரஜன்
ஒடுக்கிட்டு எத்திலீனா மாற்றும். ஹைட்ரஜன் நிக்கல் முன்னிலையில் இது எத்திலீன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும். ஸோ CH12 CH2 எத்திலீன். இது மீண்டும் வந்து ஹைட்ரஜனால் ஒடுக்கம் அடையுது நிக்கல் முன்னிலையில். அப்போது CH3 இதுக்கு என்ன பேர் சொன்னால் அசிக்ளீன். இதுக்கு என்ன பேர்னா எத்திலீன். அசிக்ளீன் என்னவா மாறுது? எத்திலீனால ஒடுக்கம் அடையுது. எத்திலீன் பொது பேரே நான் எழுதுறேன். இது வந்து ஈத்தீன். எத்திலீனுக்கு ஐயுபேசி பேர் ஈத்தீன். இது ஈத்தேன். அசிக்ளீனா ஈத்தைன். இதான் வந்து ஒடுக்க வினைக்கு காரணம். 12வது கேள்வி பாருங்க. டியூட்ரியம் எவ்வாறு ஆக்சிஜன் உடன் வினைபுரிகிறது? எவ்வாறு ஆக்சிஜனுடன் வினைபுரிகிறது? நல்லா கவனிக்கும். D2 ஆக்சிஜன் வினைப்பட்டு என்ன கிடைக்கும்? கனநீர் D2O, டியூட்ரியம் ஆக்சைடு. O 2க்கு 2 போடுங்க. 13வது கேள்வி நல்லா கவனிக்கும். முக்கியமான கொஸ்டின் இது. டியூட்ரியத்தின் பதிலீட்டு வினைகளை எழுதுக. இப்போ பதிலீட்டு வினைனா டியூட்ரியம் என்ன பண்ணணும்னா ஒரு சேர்மத்தில் இருக்கிற ஹைட்ரஜனை பதிலீட்டு செய்து தான் வந்து அந்த இடத்துல போய் சேர்ந்துக்கும். அவ்வளோதான். உதாரணமாக நல்ல கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வினை மீத்தேன். மீத்தேனுடன் டியூட்ரியம் வினைபுரியும் போது இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக டியூட்ரியம் பதிலீடு செய்யப்படும். அப்போது CD4 ஆயிடும் ப்ளஸ் H2. D4க்கு என்ன பண்ணலாம்? இங்கே 2 போடலாமா? H4க்கு இங்கே 2. இதுக்கு பேர் டியூட்ரியோ மீத்தேன். ரெண்டாவது அமோனியா NH3. இதோட டியூட்ரியம் வினைபுரியும் போது Hக்கு பதிலாக டியூட்ரியம் பதிலீடு ஆகிடும். அப்போ ND3 வரும். டியூட்ரியோ அமோனியா ப்ளஸ் H2. இப்போ D3க்கு இந்த 3 போடலாமா? இந்த 2வை இங்கே போடுவோம். இங்கே இந்த 3 இங்கே போட்டுக்கோ, 2 இங்கே போட்டுக்கோ. 2Nக்கு 2 போடுங்க. ஹைட்ரஜன் Rக்கு 3 போடுங்க. பேர் வந்து டியூட்ரியோ அமோனியா. நெக்ஸ்ட் 14வது கேள்வி, 5 மார்க் கேள்வி. நல்ல கவனிக்கணும். ஹைட்ரஜனின் பயன்கள். 5 மார்க் கேள்வி, 5 பயன்கள். ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து ஹேபர் முறையில் அமோனியாவை தயாரிக்க பயன்படுகிறது. ஹேபர் முறை என்னன்னா நைட்ரஜன் ஹைட்ரஜனும் சேருது. ஹைட்ரஜனும் வினைபுரியுது. எந்த வெப்பநிலைன்னா 380 to 450 டிகிரி சென்டிகிரேடில் இரும்பு முன்னிலையில் 200 வழி அழுத்தத்தில் ஹைட்ரஜன் வினைப்பட்டு அமோனியா வாயுவை தரும். N2க்கு 2 போடலாமா? ரைட். இதை கண்டுபிடிச்ச ஒரு ஹேபர்ன்றவர், இதனால் அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சது. இந்த அமோனியாவை எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா உரங்கள் தயாரிப்பதற்கு, நைட்ரிக் அமிலம் தயாரிக்க, வெடி மருந்துகள்லாம் தயாரிக்க பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது ஹைட்ரஜன் தொழில் முறையில் மெத்தில் ஆல்கஹாலை தயாரிக்க பயன்படுத்துகிறோம். எப்படின்னா கார்பன் மோனாக்சைடு வாயுவுடன் ஹைட்ரஜன் நிக்கல் முன்னிலையில், காப்பர் முன்னிலையில், தாமிரத்தின் முன்னிலையில் கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் வினைபுரிந்து மெத்தில் ஆல்கஹால் CH3OH. ஓகே. அப்போ 4 ஹைட்ரஜனை 2 போடுவோம். மூணாவது பிளாட்டினம் ஹைட்ரஜனை பயன்படுத்தி நிறைவுறாத கொழுப்பு எண்ணெய்களை நிறைவுற்ற கொழுப்பு வனஸ்பதியாக மாற்றலாம். புரியுதா? நிறைவுறாத கொழுப்பு எண்ணெயை நிறைவுற்ற கொழுப்பு எண்ணெய் கொழுப்புகளாக மாற்றத்துக்கு ஹைட்ரஜன் பயன்படுத்துகிறோம். ஓகே. நாலாவது உலோகவியலில் உலோக ஆக்சைடுகளை ஒடுக்க பயன்படுகிறது. உதாரணமாக காப்பர் ஆக்சைடு இருக்குங்க, அதை ஒடுக்கிட்டு நம்ம காப்பர் ஆக்கலாம். உலோக ஆக்சைடை ஒடுக்க பயன்படுகிறது. 5வது பாயிண்ட் ராக்கெட்டுகளை உந்தி தள்ள பயன்படும் எரிபொருளாக நீர்ம ஹைட்ரஜன் பயன்படுகிறது. ராக்கெட்டுகளை உந்தி தள்ளும் எரிபொருளாக நீர்ம ஹைட்ரஜன் பயன்படுகிறது. ஓகே. ஸோ இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.